வணக்கம். இன்னைக்கான பிரத்யேகமான ராசி பலன் மற்றும் பஞ்சாங்க விளக்க தொகுப்புக்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். மே 7, 2026 இந்த நாளோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது, கிரகங்களோட நிலை என்ன, இதெல்லாம் பத்தி ரொம்ப தெளிவா துல்லியமா இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். உங்க ராசிக்கு இன்னைக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஒரு குவிக் லுக் விட்டுறலாம். முதல்ல இன்னைக்கான பஞ்சாங்கம் மற்றும் சுப நேரங்கள், அடுத்து கிரக நிலைகள், அதுக்கப்புறம் மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரையான 12 ராசிகளுக்கான துல்லியமான பலன்கள். இதுதான் இன்னைக்கான நம்ம பிளான். ஓகே. எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் அந்த நாளோட மேப்பை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் இல்லையா? சோ பகுதி 1, இன்னைக்கான பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்கள். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நாம பயன்படுத்திக்க வேண்டிய பொன்னான நேரங்கள் மற்றும் கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய நேரங்களோட பட்டியல். காலையில 9 லிருந்து 10, 10 லிருந்து 11, 11 லிருந்து 12, அப்புறம் சாயங்காலம் 4 லிருந்து 6. இதெல்லாம் ரொம்பவே சூப்பரான சுப நேரங்கள். ஆனா மதியம் 1:30 லிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கிற ராகு காலம், காலையில 6 லிருந்து 7:30 வரைக்கும் இருக்கிற யமகண்டம், அப்புறம் 9 லிருந்து 10:30 வரைக்கும் உள்ள குளிகை, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. இதை கொஞ்சம் மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. சுப நேரங்களை பார்த்தாச்சு. இப்போ இந்த நாளோட கதையை தீர்மானிக்க போற கதாநாயகர்கள், அதாவது நம்ம கிரகங்களோட அமைப்பை பத்தி பார்ப்போம். பகுதி 2, கிரக நிலைகள். இன்னைக்கான வானியல் அமைப்பு எவ்வளவு பிரமாதமா அமைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். மேஷத்துல சூரியனோ புதனோ ஒன்ன இணைஞ்சிருக்காங்க. ரிஷபத்துல சுக்கிரன், மிதுனத்துல குரு, சிம்மத்துல கேது, தனுசுல சந்திரன், கும்பத்துல ராகு, அப்புறம் மீனத்துல சனியும் செவ்வாயும் முகாமிட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் தான் இனி நாம பார்க்க போற எல்லா பலன்களையும் டிசைட் பண்ண போகுது. ஓகே, பகுதி 3 ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருந்த ராசி பலன்கள். முழு எனர்ஜியோட முதல் 4 ராசிகளான மேஷத்துல இருந்து கடகம் வரைக்கும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிரப்பு ராசியான மேஷத்துக்கு இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப சூப்பரான நாள். குடும்பத்துல சந்தோஷம் களைகட்டும். அது மட்டும் இல்லாம பண வரவுல இருந்த தடைகளெல்லாம் விலகிடும். நட்சத்திரங்கள் வாரியா பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகளை சந்திக்கிறதுனால மனபாரம் குறையும், இன்கம் வரும். பரணிக்கு பதவி உயர்வு, நல்ல செய்தியெல்லாம் தேடி வரும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தேவையில்லாம எமோஷனல் ஆகி பேசுறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்திடுங்க. கார்த்திகைக்கு புது கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், லீகல் விஷயங்கள்ல வெற்றியும் உங்களை தேடி வரும். அடுத்து நம்ம ரிஷபராசி. பொதுவா சந்திராஷ்டமம்னாலே கொஞ்சம் குழப்பமா இருக்குமேன்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த வாசகத்தை பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருந்தாலும் சந்தோஷமும் மரியாதையும் கண்டிப்பா தேடி வரும். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வீண் கோபத்தை முழுசா தவிர்க்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கான இந்த ஸ்பெஷல் முரண்பாட்டை பாருங்களேன். சந்திராஷ்டமமாவே இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரியல் எஸ்டேட் முதலீடுகள்ல நல்ல லாபமும் சந்தோஷமும் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி குடும்ப சிக்கல்களை அசால்ட்டா தீர்த்திடுவாங்க, வருமானமும் ஏறும். மிருக சீரிஷத்தை கேட்டீங்கன்னா எதிரிகள் கூட இவங்களை பார்த்து மரியாதை கொடுப்பாங்க. பிசினஸ்ல ரொம்ப பெரிய லாபம் காத்துட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் பாத்தீங்களா இது? அடுத்து மிதுனம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மிதுன ராசிக்கு இன்னைக்கு கஜகேசரி யோகம் அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, நண்பர்கள் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா அதே சமயம் கொஞ்சம் பதட்டமும் இருக்கும். மிருகசீரிஷத்துக்கு வேலையில லேசா ஒரு பதட்டம் இருக்கும், அதனால பொறுமை ரொம்ப அவசியம். திருவாதிரைக்கு பிசினஸ்ல இருக்கிற குழப்பங்களை நண்பர்களே சுமூகமா தீர்த்து வச்சிடுவாங்க. புனர்பூசத்துக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலான நாள். நண்பர்களால ஒரு மாபெரும் பாசிட்டிவ் மாற்றம் நடக்கும். வெளிநாடு போற வாய்ப்புகள் கூட தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஃபைனான்ஸ் விஷயத்துல ஒரு கிறிஸ்டல் கிளியரான தெளிவு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு முதலீடுகள்ல நல்ல ஏற்றம் இருக்கும். பூசத்துக்கு வெளிநாடு தொடர்புகள் மூலமா ரொம்ப சந்தோஷமான செய்திகள் வரும். ஆனா உங்க பார்ட்னர் கொஞ்சம் முன்கோவமா இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிசினஸ் லோன்ஸ் சட்டுன்னு சாங்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ பகுதி 4 ராசி சக்கரத்துல அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. சிம்மத்துல ஆரம்பிச்சு விருச்சிகம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு என்ன ஆற்றல்கள் இருக்குன்னு பாத்திரலாம். சிம்ம ராசிக்கு இன்னைக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு நாள். குழந்தைங்க சம்பந்தமான நல்ல செய்திகள் வரும். ஹெல்த் பிரச்சனைகளும் சரியாகும். மகம் நட்சத்திரத்துக்கு வேலையில இருந்த குழப்பம் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஆனா கோபத்தை மட்டும் கம்ப்ளீட்டா தவிர்த்துடுங்க. பூரத்துக்கு விஐபிகள் அப்புறம் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பெரிய அளவுல பாராட்டுகள் குவியும். உத்தரத்துக்கு அப்பாவோட உதவியால பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகுறதோட ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசிக்கு இன்னைக்கு ஒரு மிக்ஸ்டு பேக் மாதிரியேதான், அதாவது கலவையான நாள். கெரியர்ல நல்ல செய்திகள் வந்தாலும் அப்பா வழியில சில செலவுகள் வரலாம். உத்தரம் நட்சத்திரத்துக்கு இத்தனை நாளா இருந்த கவலைகள் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை இடத்துல மரியாதையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் கட்டாயம் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், கூட வேலை பார்க்குறவங்க கிட்டயும் அப்பாவோட அண்ணன் தம்பிகள் கிட்டயும் எந்த விதமான வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் சைலண்டா இருக்கிறது ரொம்பவே நல்லது.
துலா ராசிக்கு சொல்லவே வேணாம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான நாள். மனசுல செம்ம தைரியம், தெளிவான சிந்தனை, அப்புறம் எதிர்பாராத வெற்றின்னு எல்லாமே உங்களை தேடி வரும். சித்திரைக்கு இன்னைக்கு எதிரிகளே காணாம போயிடுவாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கும். விசாகத்துக்கு உங்க பேச்சுக்கு அவ்வளோ மரியாதை கூடும். லீகல் விஷயங்கள்லயும் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு பண ரீதியா ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. பிளாக் ஆயிருந்த பணம் எல்லாம் கைக்கு வரும். குடும்பத்திலயும் அமைதி திரும்பும். விஷாக நட்சத்திரத்துல இருக்கிற ஆர்ட்ஸ் மற்றும் மீடியா பீப்புளுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போற நாள். அனுஷத்துக்கு குழந்தைங்களால மன அமைதி கிடைக்கும். குறிப்பா உங்க லைஃப் பார்ட்னர் முன்னாடி செஞ்ச முதலீடுகள்ல இருந்து இப்போ பெரிய ரிட்டர்ன்ஸ் கைக்கு வரும். கேட்டைய பொறுத்தவரை லைஃப் பார்ட்னரோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா கண்டிப்பா ஹார்ஷான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நாம பகுதி 5க்கு வந்துட்டோம். நம்ம ராசி பயணத்தோட கடைசி கட்டம். தனுசுல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற கடைசி 4 ராசிகளுக்கு என்ன காத்திருக்குன்னு பாத்திரலாமா? தனுசு ராசிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுது. கஜகேசரி யோகத்தால வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் துணை வழியில வருமானமும் கிடைக்கும். மூல நட்சத்திரத்துக்கு அப்பாவோட ஹெல்ப்பால தடைபட்டு இருந்த பணம் வந்து சேரும். பூராடத்துக்கு அவங்களோட தெரிவான சிந்தனையால அரசாங்கத்திலிருந்து ஒரு பெரிய அங்கீகாரம், மரியாதை கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ப்ரமோஷன்ஸு, அப்புறம் பிசினஸ் லோன்ஸ் எல்லாம் ஈஸியா அப்ரூவ் ஆயிடும். மொத்தத்துல 3 நட்சத்திரத்துக்குமே இன்னைக்கு ஜாக்பாட் தான். இப்போ மகரம். இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, முதலீடுகள்ல உங்களுக்கு சந்தோஷம் காத்திருக்கு. ஆனா லீகல் விஷயங்கள்ல ஜெயிக்கணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வீட்லேருந்து பண்ற பிசினஸ் இல்லனா கிளவுட் கிச்சன் மாதிரி தொழில்கள்ல இன்னைக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சியை பாப்பீங்க. திருவணத்துக்கு உடன்பிறப்புகளோட இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி ஃபேமிலியோட டிராவல் பண்ற சான்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் செலவும் ஆகும். அவிட்டத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சரியாயிடும். வெளியூர் பயங்க உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். கும்ப ராசிக்கு இன்னைக்கு சில சூப்பர் நியூஸும் இருக்கு, சில அலர்ட்டும் இருக்கு. உடன்பிறப்புகளால உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்கும். ஆனா குழந்தைங்க கிட்ட கோவப்படுறத கண்டிப்பா தவிர்க்கணும். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு நான் சொல்லிக்கிறது ஒண்ணு தான், உங்க கோவம் உங்க வளர்ச்சியும் மரியாதையும் கெடுத்துரும். ஸோ கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். ஆனா சதயத்துக்கு பாத்தீங்கன்னா கவலைகள் எல்லாம் பறந்து போய் கடன் பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஸ்மூத்தான தீர்வு கிடைக்கும். புரட்டாதிக்கு குழந்தைங்களால நிம்மதியும் வழக்குகள்ல பெரிய வெற்றியும் தேடி வரும். ஃபைனலா நம்ம மீன ராசி. இன்னைக்கு மீனத்துக்கு அப்படியே ஒரு ஹீலிங் எனர்ஜி இருக்குன்னு தான் சொல்லணும். ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்பத்துல சந்தோஷம், எதிரிகள் விலகி போவாங்க. பூரட்டாதிக்கு வேலையில ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கும். வருமானமும் உயரும். உத்திரட்டாதிக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு இனம் புரியாத, காரணமே இல்லாத பயம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா காணாம போயிடும். ரேவதிக்கு பல நாளா பிளாக் ஆயிருந்த பணம் கைக்கு வரும். அப்புறம் உங்க பார்ட்னரோட ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நாம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்களோட அன்றாட லைஃப்கான ஒரு டூல் மாதிரி. இன்னைக்கான இந்த சிறப்பான கிரக ஆற்றல்களை உங்களோட வெற்றிக்கு நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்க போறீங்க? இது உங்களுக்கான நேரம். சிறப்பா பிளான் பண்ணுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.